தம்பி ஏதோ சொன்னீங்களே. இப்ப இருக்கக்கூடிய தாவேக அரசு மற்றும் அவருடைய ஆதரவை கேட்கிறது ஒரு முயற்சி இதை ஒரு அரசியலாக்காம ஒரு மக்கள் ஒரு மாநிலத்தினுடைய ஒரு வாழ்வாதார பிரச்சனை. மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடக முதல்வரை தமிழக முதல்வர் விஜய் சந்தித்தால் என்ன, அதை ஏன் அரசியலாக்குகிறீர்கள் என செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு திமுக முன்னாள் அமைச்சர் ரகுபதி பதிலளித்துள்ளார். தம்பி ஏதோ சொன்னீங்களே. இப்ப இருக்கக்கூடிய தாவேக அரசு மற்றும் அவருடைய ஆதரவை கேட்கிறது ஒரு முயற்சி இதை ஒரு அரசியலாக்காம ஒரு மக்கள் ஒரு மாநிலத்தினுடைய ஒரு வாழ்வாதார பிரச்சனையில சார், சுமூகமான முடிவு எடுக்கிறதுக்கான ஒரு முயற்சி எடுக்கிறதுல என்ன தப்பு அப்படின்னு கேட்கறாங்க. அதாவது ஒண்ணு ட்ரிபியூனல் அமைக்கிறதுல என்ன தப்பு? அதாவது கர்நாடகா மாநிலம் ட்ரிபியூனல் அமைக்கிறதுல என்ன தப்பு? அதுக்கு ஒப்புத்துக்கிறது என்ன தப்பு? அது யாராச்சும் ஒரு பொதுவான ஆள் தான் வரப்போறாங்க. ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் தான் அமைக்க போறாங்க. பாரபட்சம் இல்லாமல் தான் நடக்க போகுது. அப்ப ட்ரிபியூனல் வேண்டாம், நான் போய் பேச்சுவார்த்தைக்கு போறேன்னு சொன்னா அங்க போய் வச்சு ஏதாச்சும் பேசிட்டு வர்றதோட இருக்கும். இது வரைக்கும் நிறைய பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கின்றன. எதிலும் ஒரு தெளிவான இது கிடைத்தது கிடையாது. வேணா ஒண்ணு போயிட்டு வர்றது ரீல்ஸுக்கு உதவும். ஒன்னே ஒன்று சொல்றீங்க, தீர்மானத்துல திருத்தம் கொடுத்தது எதுக்கு திருத்தத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அவங்க ட்ரிபியூனல் வேணாங்க எங்கேயும் சொல்லல. ஆனா ஒரு பேச்சுவார்த்தையை மேற்கொள்றதுல என்ன சிக்கல் இருக்கு, அதுல என்ன தவறு இருக்குன்னு கேக்குறாங்க. என்னன்னு பேச்சுவார்த்தையில என்ன பின்னாடி என்ன சிக்கல் இருக்கு போது? சரிங்க, தீர்மானத்தை ஏத்துக்கிட்டீங்கல்ல, அது மேல என்ன நடவடிக்கை இந்த அரசு எடுத்திருக்கிறது? ஆளுநர் உரையிலே தான் அந்த தீர்மானம் அந்த திருத்தத்துறையில வந்துச்சு. எவ்வளவு நாளாச்சு? என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? அதுக்கப்புறம் எதுக்கு பேச்சுவார்த்தை? நான் எந்த தீர்மானத்தை கொண்டு வருவேன், நடவடிக்கை எடுக்க மாட்டேன். ஆனா பேச்சுவார்த்தைக்கு போவேன். பேச்சுவார்த்தைக்கு போறதுல என்ன தப்பு அப்படி நீங்க கேள்வி கேட்பதை விட ஏன் அந்த தீர்மானத்தின் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்கின்ற கேள்வியை தான் நாங்க கேட்கிறோம். நாங்க பொதுமக்களுக்கு தானே கேட்கிறோம். அங்க டெல்டா விவசாயி காஞ்சிக்கிட்டு இருக்கா, அவனுக்காகத்தான் கேட்கின்றோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.